இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் யூதா 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று நாம் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நீங்களோ பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அழைப்பை பெற்றவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய யூதா மிக தெளிவாக நம்மோடு கூட கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு பேசுகிறார். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கிருபையினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விசுவாசத்திலே ஊன்ற கட்டப்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. மேலோட்டமான ஒரு அனுபவம் அல்ல, ஏதோ கர்த்தரிடத்தில் நான் ஒரு அற்புதத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அல்லது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, நாம் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை மனதிலே கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆழமாய் வேர் கொள்ளுகிற ஒரு அனுபவம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தாவீது அரசன் சொல்லுகின்ற பொழுது, கர்த்தரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஆழமானது ஒரு விசுவாசம், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆழமாய் வேர் கொள்ளுகிற ஒரு அனுபவம். குறிப்பாக ஒருவேளை தானியேலை குறித்து ராஜா சொல்லுகின்ற பொழுது, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் என்று சொல்லுகிறார். நெருக்கத்தின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், உபத்திரவங்களின் மத்தியிலும், வேதனைகளின் மத்தியிலும், சரீர பலவீனங்களின் மத்தியிலும், சோதனைகளின் மத்தியிலும் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆழமான விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டவர்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால் விசுவாசி என்பவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிற ஒரு அனுபவம். விசுவாசி என்பவர்கள் கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகளை பேசுகிற ஒரு அனுபவம். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்டவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசிகள் என்று சொல்லி. நம்மில் நாம் அந்த சபை விசுவாசி, இந்த சபை விசுவாசி என்று சொல்லிக் கொள்கிறோம். ஒரு அர்த்தமும் இல்லை. வாழ்க்கையிலே நான் இயேசுவை காண்பிக்கவில்லை என்றால், விசுவாசத்திலே நான் உறுதியாய் நிற்கவில்லை என்றால், நாம் விசுவாசிகள் என்று சொல்லப்படுவதற்கு அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை காணப்படும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ மெய்யாகவே கர்த்தருடைய விசுவாசியாய் காணப்பட்டால், நீ பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிற ஒரு நபராக காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிற அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே, அவர்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்கள், அவர்கள் ஜெபத்தில் உறுதியாயிருந்தார்கள். சூழ்நிலையை பார்க்கவில்லை, சூழ்நிலைக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்பதை பார்த்தார்கள். அவர்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ அதிகாலமே ஆயத்தமாகி ஜெபிக்கவில்லை என்றால்
நீ கர்த்தருடைய விசுவாசியே கிடையாது. நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபோது, நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே நான் ஆண்டவருக்குள் ஆழமான ஒரு விசுவாசியாய் காணப்படுகிறேனா? நான் பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். அவர் ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு என்ற வார்த்தை those who received the spirit of God, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அபிஷேகம் பெற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். எனவே நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். எவ்விதமான சோதனைக்குள்ளே நீங்கள் கடந்து சென்றாலும் அதில் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய சோதனை காலத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். விசுவாசி என்றால் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவருடைய சுத்தத்தை அறிந்து காத்திருக்கிற அந்த தன்மை நிறைந்தவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்குண்டான இக்கட்டுகள், வேதனையான நிகழ்வுகள் எல்லாவற்றையும் உங்களை விட்டு மாற்றி போடுவார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்பீர்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் பலப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.